இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. இந்த ஒரு புனித ராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். இங்கு வீற்றிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். எனக்கு முன்னால் செல்ஃப் கிரிட்டிசம் அப்படிங்கிற அடிப்படையில் மிஸ்டர் ஆனந்த் ரங்கநாதன் ரொம்ப ஒரு அருமையான கிரிட்டிசத்தை முன்வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அது எல்லாமே பிஜேபியினர் அதை அத்தனையும் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். அரசியலில் முன்னுக்கு வரணும்னா, மேலும் மேலும் போகணும்னா செல்ஃப் கிரிட்டிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் ஆனந்த ரங்கநாதன் முன்வைத்திருக்கிறார். ரைட். என்னுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, நரவாணை எழுதிய புத்தகமும் அது சார்ந்த எதிர்மறை அரசியலும், இது போன்ற விஷயத்தில் படித்தவர்களுடைய பங்கு என்ன, இதுதான் நான் பேச போகிற தலைப்பு. ரொம்ப ரீசெண்டா பார்லிமெண்ட்டை ராகுல் காந்தி ராக் பண்ணினார். இந்தியாவுடைய தளபதியாக இருந்த நரவாணை எழுதிய 4 Stars of Destiny, தமிழ்ல சொல்லணும்னா விதியின் 4 நட்சத்திரங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை கையில் எடுத்து காட்டி he rocked entire parliament. அந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருந்தது? அந்த புத்தகத்துக்கு அவர்கள் முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள், நாம் ஏன் முக்கியத்துவம் தர வேண்டும்? ஆக்சுவலா அந்த புத்தகத்தை வைத்து ராகுல் செய்த சதி என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்களுடைய தேச பக்தியையே கேள்விக்குள்ளாக்குவது, சந்தேகத்துக்குள்ளாக்குவது என்கிற பாணியில் ஒரு முயற்சியை அவர் மேற்கொண்டார். மற்ற எதை வேணாலும் கேள்வி கேட்கலாம், ஆனால் மோடியுடைய தேசபக்தியை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வேலையை அந்த நரவாணை புத்தகத்தை வைத்து ராகுல் காந்தி செய்தார். அப்படின்னா அந்த புத்தகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நரவாணையினுடைய அந்த புத்தகத்தை பெங்குயின் ரேண்டம் ஹவுஸ் என்கிற பதிப்பகம் வெளியிட்டது. ஆக்சுவலா அந்த புக்கு இன்னும் வெளியில வரல, பதிப்பிச்சிருக்காங்க, விற்பனைக்கு வரவில்லை. இன்னும் வெளிவராத அந்த புத்தகத்தை காட்டித்தான் ராகுல் காந்தி மிகப்பெரிய ஒரு இஷ்யூவை கிளறினார். அந்த புத்தகத்தினுடைய ஒரு சில பகுதிகள் எக்ஸப்ட்ஸ் அது கேரவான் மேகசின்ல வெளிவந்தது. கேரவான் மேகசின்ல வெளிவந்த அந்த புத்தகத்தின் பகுதிகள் என்ன? முதல்ல அந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது, எதற்காக இத்தனை இஷ்யூ, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த புத்தகத்தில் அவங்க வெளியிட்டிருந்த அந்த சர்ச்சைக்குரிய பகுதி என்ன அப்படின்னா, 2020 கிழக்கு லடாக் பகுதியில் சீனா மேற்கொண்டிருந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை சார்ந்தது. அது பற்றி நரவாணை எழுதின புத்தகத்தில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். அதாவது கேரவான் மேகசின் பப்ளிஷ் பண்ணின நரவாணை புத்தகத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிற அந்த பகுதி என்ன கூறியது என்பதை முதல்ல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுட்டா தான் அதுக்கு அடுத்ததுக்கு போக முடியும். புத்தகத்தில் என்ன வருது அப்படின்னா, 2020 ஆகஸ்ட் 30 இந்தியாவுடைய நார்த் கமாண்ட் அதனுடைய தளபதியாக இருக்கக்கூடிய லெப்டினன்ட் ஜெனரல் யோகேஷ் ஜோஷிக்கு ஒரு போன் வருது. நைட்டு 8:15, 2020 ஆகஸ்ட் 31 நைட்டு 8:15 மணிக்கு ஜோஷி ஹஸ் ரிசீவ்ட் எ போன் கால். அந்த போன் கால்ல என்ன தகவல் வருகிறது அப்படின்னா, கிழக்கு லடாக் பகுதியில் லாச்சின்லா என்கிற பகுதியில், செங்குத்தான மலைப்பகுதியில் சீனாவுடைய 4 ராணுவ டேங்குகள் முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றன. சீனா ஆர்மியினுடைய சப்போர்ட்டோட சீனாவுடைய டேங்குகள் முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றன. அந்த செங்குத்தான மலைப்பகுதியில் மேலும் மேலும் முன்னேறி வருகின்றன. கிட்டத்தட்ட நம்முடைய நிலைகளுக்கும் அந்த டேங்குகளுக்கு இடையில் ஒரு சில கிலோமீட்டர் தூரமே இருக்கிறது என்கிற தகவல் யோகேஷ் ஜோஷிக்கு கிடைக்கிறது. உடனே யோகேஷ் ஜோஷி இம்மிடியட்டா போன் பண்ணி அப்போ இருந்த தளபதியாக இருந்த நரவாணை அவர்களிடம் தகவல் தெரிவிக்கிறார். இந்த மாதிரி வந்து கொண்டிருப்பதாக எனக்கு தகவல் வருகிறது
அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிக்கிறார். அதாவது அந்த 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 பகுதி, அந்த கிழக்கு கால்வாயில் அவங்க வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த டேங்குகள் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய பகுதிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அசல் கட்டுப்பாட்டு எல்லை பகுதியில் வரக்கூடியது. அசல் கட்டுப்பாட்டு எல்லை பகுதியில் வரக்கூடிய ஒவ்வொரு உயரமும் ஒவ்வொரு மீட்டரும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவ்வளவு முக்கியமானது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கைலாஷ் மலைத்தொடரில் வந்து கொண்டிருந்த அந்த கைலாஷ் மலைத்தொடரில் ஒரு சில பகுதியை அப்பதான் சில மணி நேரத்துக்கு முன்புதான் இந்தியா கைப்பற்றி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா கைப்பற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி இந்திய ராணுவ நிலையை நோக்கி டேங்க்ஸ் முன்ன வருது. உடனே இதை தடுப்பதற்காக ஃபர்ஸ்ட் இலிமினேட்டிங் ரவுண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு எச்சரிக்கை துப்பாக்கி சூடு ஒன்றை நம்முடைய வீரர்கள் நடத்தினார்கள். ஆனால் அப்படியும் பலனில்லை. சீன ராணுவத்தினுடைய டேங்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில திரும்ப 9:15 மணிக்கு அவர் ஜோஷி நரவானேக்கு கால் பண்ணுகிறார். என்ன முடிவெடுத்தீர்கள்? நீங்கள் என்ன உத்தரவு எங்களுக்கு இடப்போகிறீர்கள்? சீக்கிரமாக சொல்லுங்கள். இன்னும் அவர்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. நாங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்து சொல்லுங்கள் என்று ஜோஷி கேட்கிறார். இதை தொடர்ந்து நரவானே 9:25க்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு போன் செய்கிறார். ராஜ்நாத் சிங்கிடம் நிலைமையை விளக்குகிறார். ராஜ்நாத் சிங் அமைதியாக இருக்கிறார். அவரிடமிருந்து பதில் இல்லை. இப்போ நரவானே என்ன கேள்வி கேட்கிறார்னா, எனக்கான உத்தரவு என்ன? நிலைமை மோசமாகி கொண்டு வருகிறது, தெளிவான உத்தரவு எனக்கு தேவை என்று நரவானே சொல்லுகிறார். ஆனால் ராஜ்நாத் சிங் எந்த பதிலும் சொல்லல, முழுக்க கேட்டுக்கொள்ளுகிறார். இந்த சூழ்நிலையில ராஜ்நாத் சிங்கு போன் பண்ண அந்த இம்மீடியட்டா இன்னொன்னு நடக்கிறது. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல சீனாவை சேர்ந்த அங்கேயே இருக்கக்கூடிய கமாண்டர் மேஜர் ஜெனரல் லியூ லின் என்பவர் நரவானேக்கு கால் பண்ணுகிறார். சைனீஸ் சைட்ல இருந்து அவர் கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எங்களுடைய டேங்க் வந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் ஒரு சில பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறீர்கள், நிலைமை மோதலாகவும் மோசமாகவும் ஆவதற்கு முன்பாக அதை தடுப்பதற்கு ஒரு சிறிய யோசனை நான் வைத்திருக்கிறேன். உடனே பரவாயில்லையே, சைனீஸ் கவுண்டர் பார்ட் ஒரு தகவல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு லியோலின்ட்ட என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், நாளைக்கு காலையில் 9:30 மணி அளவில் உங்களுடைய காவல் அரணும் எங்களுடைய காவல் அரணும் இருக்கக்கூடிய அந்த பார்டர் ஏரியால உங்க சைட்ல இருந்து ஒரு 3 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், எங்க சைட்ல இருந்து 3 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வித் லோக்கல் கமாண்டர்ஸ் உட்கார்ந்து நம்ம பேசுவோம். இப்போ இத விவரிக்கிறவர் புத்தகத்துல நரவானே என்ன சொல்லுகிறார்னா, கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது, ஏதோ தீர்வு கிடைக்கும் போல எனக்கு தோன்றியது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. உடனே இந்த மாதிரி லியூலின் சீனாவுடைய கமாண்டர் இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கிறார் என்பதை நரவானே 10 மணிக்கு ராஜ்நாத் சிங்கிடமும் அதே போல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கும் போன் செய்து அப்டேட் பண்ணுகிறார். அப்பவும் நரவானே கேட்கிறார், எங்களுக்கான உத்தரவு என்ன? நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தெளிவான உத்தரவு எனக்கு அவசியம் தேவை என்று நரவானே கேட்கிறார். ராஜ்நாத் சிங் சொல்லுகிறார், கொஞ்சம் பொறுங்கள். கரெக்டா 10:30 மணிக்கு ராஜ்நாத் சிங் நரவானேக்கு போன் செய்கிறார். இந்த போன், அதாவது ராஜ்நாத் சிங் நரவானேக்கு போன் செய்யறதுக்கு இடையில மீண்டும் ஜோஷி டேந்து ஒரு கால் வருது நரவானேக்கு. யாரு? யோகேஷ் ஜோஷி டேந்து. நீங்கள் ராஜ்நாத் சிங்கிடம் பேசி இருப்பதாக கூறினீர்கள், அதே போல லியூலின் நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறியிருப்பதாக கூறினீர்கள், ஆனால் பலனில்லை. மீண்டும் அந்த சீன டேங்குகள் இதோ வந்து கொண்டு இருக்கின்றன, சில 100 மீட்டர் தூரத்தில் தான் இருக்கின்றன. இப்போது நாம் என்ன செய்வது? ஃபயர் பண்ணியே ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. இம்மீடியட்டாக தயவு செய்து உத்தரவை மேலிடத்தில் இருந்து பெறுங்கள். ஜோஷி சொல்லுங்க, அவர் தான் ஸ்பாட்ல இருக்கிறவர்.
நம்மளால ஃபயர் பண்ண முடியாது. இப்ப லைன் ஆஃப் கண்ட்ரோல் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்தால் அந்த கள யதார்த்தத்தை மனதில் வைத்து, களத்தை மனதில் வைத்து அங்க இருக்க லோக்கல் கமாண்டர்ஸை டிசைட் பண்ணி ஃபயர் பண்ணலாம். ஆனால் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான எல்லை பகுதியான லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அசல் கட்டுப்பாட்டு எல்லை பகுதியில் நீங்களாக துப்பாக்கி சூட்டை மேற்கொள்ள முடியாது. அதுக்கு மேலிடத்தினுடைய உத்தரவை பெற்றாக வேண்டும். இது 96ல போடப்பட்ட அக்ரிமெண்ட், காங்கிரஸ் காலத்தில் போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட். இது இந்த விதமாக. எனவே இப்போ ஏதாவது உத்தரவை பெறுங்கள், நாங்க ஃபயர் பண்ணி ஆகணும், என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறார். கேட்ட இந்த நிலையில 10:30 மணிக்கு ராஜ்நாத் சிங்கிடம் இருந்து ஒரு கால் வருகிறது நரவனேக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கால். அப்போ நரவனேட்ட ராஜ்நாத் சிங் சொல்லுகிறார், நான் பிரதமரிடம் பேசிவிட்டேன், பிரதமர் உங்களுக்கான உத்தரவை வழங்கிவிட்டார், அவருடைய உத்தரவு இதுதான், உங்களுக்கு எது சரியென படுகிறதோ அதை செய்யுங்கள். உங்களுக்கு எது சரியென படுகிறதோ அதை செய்யுங்கள். சோ முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மொத்தமாக ராணுவத்திடம் ஒப்படைக்கப்படுகிறது. இதை சொல்லுகிற நரவானே அடுத்தாப்புல ஒரு வரி எழுதுகிறார். அதுதான் பிரச்சனை. சூடான உருளைக்கிழங்கு என் கையில் கொடுக்கப்பட்டு விட்டது, இப்போது முழு பொறுப்பும் என்னுடையது. ஹாட் பொட்டேட்டோ என் கையில கொடுத்துட்டாங்க, இப்போ அத்தனை பொறுப்பும் என்னுடையது அப்படின்னு அந்த புக்ல வருது. இது வரைக்கும் தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. இப்போ இதுல என்ன, இந்த என்டையர் இந்த புக்ல இருந்து வரக்கூடிய விஷயத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய அரசியல் தலைமை முடிவெடுக்கிற சுதந்திரத்தையும் முடிவெடுக்கிற அதிகாரத்தையும் இந்தியாவுடைய ராணுவ தலைமையிடம் வழங்கியது. ராணுவ தலைமையை மோடி எம்பவர் பண்ணினார். உங்களுக்கு எது உச்சிதமோ அதை நீங்கள் முடிவாக மாற்றிக் கொள்ளுங்கள். காரணம், களத்தில் இருப்பவர்கள் அவர்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை அவர்கள்தான் தீர்மானிக்க முடியும். அதை டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் தீர்மானிக்க முடியாது. எனவே நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று மோடி கூறினார். சோ முடிவெடுக்கும் அதிகாரம் முழுமையாக ராணுவத்துக்கு வழங்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் அப்போ அப்படித்தான். நீங்க என்ன முடிவெடுத்து எப்படி செயல்படணும், ஃபுல் ஃப்ரீடம் உங்களுக்கு, நீங்க விளையாடுங்க அப்படின்னு தான் சொன்னார். எந்த முடிவையும் மோடி வந்ததுக்கு பிறகு எந்த முடிவையும் அரசியல் தலைமை ராணுவ தலைமை மீது திணித்ததே கிடையாது. அதனால தான் தொடர்ந்து நம்முடைய ராணுவம் வெற்றி கண்டு வருகிறது. சீனாவை கண்ணில் விரல விட்டு ஆட்டினோம்னா அதுதான் காரணம். கால்வான்ல நம்முடைய வீரர்கள் 20 பேர் வீரமரணம் அடைந்த போது அதுக்கு பதிலடியாக நாம் நடத்திய தாக்குதலில் சீனாவை சேர்ந்தவர்கள் 100 பேர் பலியானார்கள். அதற்கு காரணம் அவர்களிடம் ராணுவத்திடம் முழு சுதந்திரத்தை நாம் ஒப்படைத்தோம், முடிவெடுக்கிற அதிகாரத்தை நாம் ஒப்படைத்தோம், அது காரணம். ஆனால் இப்போ முடிவெடுக்கும் சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் ராணுவத்திடம் மோடி ஒப்படைத்தார் அப்படிங்கிற விஷயத்தை ராகுல் காந்தி எப்படி இன்டர்பிரட் பண்ணினார்னா, ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் இந்தியாவினுடைய அரசியல் தலைமை இந்தியாவின் ராணுவ தலைமையை கைவிட்டு விட்டது. நீ முடிவெடுத்து நீ பாத்துக்கப்பா, நாளைக்கு தப்பா போச்சுன்னா அதுக்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விவரமா மோடி ஒதுங்கிட்டாரு. சோ ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ரொம்ப ரொம்ப குரூஷியல் சிச்சுவேஷன்ல இந்திய ராணுவ தலைமையை இந்திய அரசியல் தலைமை கைவிட்டு விட்டது அப்படின்னு ஒரு அப்படி பால லேசா ஸ்பின் பண்ணி விட்டார். இது ராகுல் செய்தது. ஆனால் அது உண்மை கிடையாது. நாம முடிவெடுக்கும் அதிகாரத்தை ராணுவத்திடம் ஒப்படைத்து அதுக்கு பல முன்னுதாரணம் உண்டு. ஆபரேஷன் சிந்தூர்ல பல விஷயம் இருக்கு. ஓகே, இப்போ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இருக்கு. 8:15 அதாவது 2020 ஆகஸ்ட் 31 நைட்டு 8:15 யோகேஷ் ஜோஷிக்கு போன் கால் வந்ததிலிருந்து 10:30 மணிக்கு ராஜ்நாத் சிங் இதுதான் உத்தரவுன்னு சொல்ற வரைக்கும் இந்த 2 மணி நேரம் இருக்குல்ல, இந்த 2 மணி நேரம் தாமதம் ஏன்? அவங்க கேட்கறது தான் 2 மணி நேரம் என்ன தாமதம், எதுக்காக இந்த தாமதம்? உடனே முடிவெடுத்திருக்கலாம்ல. நீங்க அதிகாரம் முடிவெடுக்கிற அதிகாரத்தை ராணுவத்திட்ட கொடுத்தீங்க, ரைட்டு. அந்த அதிகாரத்தை ஏன் உடனே கொடுக்கல? நரவானே போன் பண்ணார்ல 9:25
அதுக்கப்புறம் 10 மணிக்கு கூட ஃபோன் பண்ணார்ல, அப்பெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல, நீங்க ஏன் உடனே சொல்லல? கேள்வி கேட்கலாம். ரைட், அதற்கு தெளிவான ஒரு பதில் உண்டு. எப்போதுமே ராணுவ ரீதியான ஒரு பெரிய கிரைசிஸ், ஒரு கான்ஃபிளிக்ட் டெவலப் ஆகுதுன்னா அதுக்கு 2 விதமான தீர்வு உண்டு. ஒன்று டிப்ளமேட்டிக் சொல்யூஷன், இன்னொன்று மிலிட்டரி சொல்யூஷன். நீங்க முழுக்க முழுக்க மிலிட்டரி சொல்யூஷனை மட்டுமே நம்பி இருந்தீர்கள் என்றால் பொருளாதாரம் நாசமாகும், உயிர் பலி அதிகமாகும், ஒரு பெரிய போர்க்களம் விரியும். முடிந்த வரைக்கும் போரை தவிர்த்து உயிர்களை காப்பாற்றி பொருளாதாரத்தை காப்பாற்ற டிப்ளமேட்டிக் சைடு ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டே இருக்கும், வெளியுறவுத்துறையில பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒண்ணு நடந்து கொண்டிருக்கும். ஆக்சுவலா நரவானே ராஜ்நாத் சிங் கிட்ட, அஜித் தோவல்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அதே டயத்துல இன்னொரு பக்கம் டிப்ளமேட்டிக் சோர்ஸ்ல இதை எப்படி ஃபியூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதற்காக அந்த 2 மணி நேரம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நரவானே தன்னையும் அறியாமல் இந்த புத்தகத்துல ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை தடயமாக விட்டு செல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரு? சீனாவுடைய கமாண்டர் மேஜர் ஜெனரல் லியூ லின் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். அடுத்த நாள் காலை 9:30 மணிக்கு நாம உட்கார்ந்து பேசுவோம் அப்படிங்கிறார். ஏன் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும்? எதற்காக அழைக்கணும்? எப்போதுமே போர்க்களத்தில் தோற்கும் நிலையில் இருக்கிறவன் தான் பேச்சுவார்த்தையை தேர்ந்தெடுப்பான். போர்க்களத்தில் முன்னேறி செல்லுகிறவன் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டான், அவன் மேலும் முன்னேறணும்னு பார்ப்பான். இது போர்க்களத்தினுடைய தியரி. ஆனால் நரவணையினுடைய டிஸ்கிரிப்ஷன் படி என்ன அப்படின்னா, சீன டேங்குகள் முன்னேறி கொண்டிருக்கின்றன. முன்னேறி கொண்டிருக்குன்னா அவன் பேச்சுவார்த்தைக்கு வந்தா, நாம பேச்சுவார்த்தையை தேடி போகல. பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் ப்ரப்போஸ் பண்ண லியூ லின், மேஜர் ஜெனரல் ஆஃப் சைனா. அப்படின்னா அவர் ஏன் ப்ரப்போஸ் பண்ணணும்? அப்படின்னா அவருக்கு என்ன அழுத்தம் இருந்தது? அவருக்கு என்ன அழுத்தம் இருந்தது என்பதற்கான பதில் தான் 2 மணி நேரமாக மோடி, ராஜ்நாத் சிங், அஜித் தோவல் ஆகியோர் எல்லோரும் செய்த டிப்ளமேட்டிக் ராஜதந்திரம். ஆனால் என்னைக்குமே டிப்ளமேட்டிக் சைடுல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத ராணுவ தலைமையிட்ட தெரிவிக்க மாட்டாங்க. ஃபைனலா என்ன உத்தரவோ அதை மட்டும்தான் ஒன்லைனரா தான் இருக்கும். இங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்க, ஃபாரின் மினிஸ்ட்ரியில என்ன அதை பத்தி பேசுறாங்க, இதை பத்தி யாரும் இன்னொருத்தட்டு சொல்லவே மாட்டாங்க. அது கடைசி வரைக்கும், ஏன் இப்போ வரைக்கும் கூட நரவாணிக்கு தெரிஞ்சிருக்காது. நான் ஒண்ணு கேட்கிறேன், நரவாணி புக்ல எப்படி இருக்குல்ல, இதை தூக்கிட்டு ஐயோ கை விட்டது ஐயோ அப்படிங்கிறாங்கல்ல, சீனா டேங்க் முன்னேறி கொண்டு வந்ததுல, அந்த புத்தகத்துல எந்த இடத்திலாவது சீன டேங்குகள் இந்திய எல்லை பகுதிக்குள்ளேயே வந்து விட்டது, இந்திய நிலப்பரப்பை ஆக்கிரமித்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவல் உண்டா சார்? அப்படின்னா வந்துகிட்டு இருந்த சீன டேங்க் எங்க சார் போச்சு? எங்க போச்சு? ஆக எப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லாததை வைத்து இப்ப வரைக்கும் வெளியிலே வராத ஒரு புத்தகத்தை காட்டி மோடியை டிஃபேம் பண்றதுக்கு ராகுல் காந்தி எவ்வளவு பெரிய சதியை மேற்கொள்ளுகிறார். சரி, இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இதையெல்லாம் ஏன் ராகுல் காந்தி இப்ப செய்யணும்? என்ன காரணம்? அதாவது மோடியை எதிர்த்து எப்படியாவது மோடியை நிலைகுலைய செய்யணும், மோடியை டேமேஜ் பண்ணணும். இப்ப மோடியை டேமேஜ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? இப்ப மோடி மேல ஒரு நம்பகத்தன்மை எல்லா மக்களுக்கும் இருக்கு. அப்புறம் அந்த நம்பகத்தன்மைக்கு ஆதாரமான மோடியின் குணங்கள் என்ன, மோடியுடைய கேரக்டர் என்ன, இதை அனலைஸ் பண்றாங்க. அப்போ மோடியினுடைய பேசிக்கா இருக்கக்கூடிய மிக உயர்ந்த குணங்கள்ங்கிறது 3. 1, மோடி கரைபடியாத கரங்கள். 2வது, மோடியின் அப்பழுக்கற்ற தேசபக்தி. 3வது, மோடி ஒரு அஞ்சா நெஞ்சர், அடிபடிய மாட்டார். இப்ப ராகுல் காந்திக்கு அவருடைய ஃபாரின் அட்வைசர்ஸ் கொடுத்திருக்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த 3ஐயும் டேமேஜ் பண்ணணும். இதை டேமேஜ் பண்ணா மோடியை டேமேஜ் பண்ணிடலாம். இப்ப மோடி கரைபடியாத கரம்ல, இப்போ அதுக்கு வேட்டு வைக்கிறதுக்கு 2019 ராகுல் காந்தி ஆரம்பித்தார். ரஃபேல் ஊழல்னர். இந்த ரஃபேல் கொள்முதல்ல மோடி ஏதோ மூட்டை அடிச்சு லாபம் அடிச்சுட்டு அவர் கொள்ளையடிச்ச மாதிரியான ஒரு சித்திரத்தை கொண்டு வந்தார். நல்ல வேளையா அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் எந்த முறைகேடும் நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்ததுனால ராகுல் காந்தி அவருடைய முயற்சியில் படுதோல்வி அடைந்தார். சோ இது அவுட். 2வது, அவருடைய தேசபக்தியை கேள்விக்குள்ளாக்கணும். அதுக்கு இந்த நரவாணை புத்தகம்.
பாருங்கள், சீனாவிடம் இந்த தேசத்தை காட்டிக் கொடுத்து விட்டார். முடிவெடுக்காமல் நம்முடைய ராணுவத்தை மாட்டி விட்டார் மோடி. இது மூணாவது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இவர் அஞ்சா நெஞ்சர்ல. இப்ப அந்த இமேஜை உடைக்கணும். அதுக்கு என்ன, அமெரிக்க இந்திய அக்ரிமெண்ட்டை காட்டி அமெரிக்காவின் காலிலேயே மோடி சரணடைந்து விட்டார். இத்தனை இன்ச்சு மார்புகளுக்கு சொந்தக்காரர் ட்ரம்பினுடைய காலில் விழுந்து விட்டார். எங்க காலில் விளறவராக இருந்தால் ட்ரம்ப்கிட்ட இத்தனை நாள் இழுத்தடிச்சது எதுக்குங்க? ட்ரம்ப் சொன்ன உடனே அடுத்த நாள் வந்து அவன் பல கண்ட்ரிஸ் கையெழுத்து போட்டு போனா இத்தனை ரொங்க விட்டு ட்ரம்ப் சொன்னபடி எதுவுமே அவர் கேட்டது இல்லையே. எனக்கு நோபல் பரிசு வேணும், இதுக்கு மோடி சப்போர்ட் பண்ணணும்னாரு. இங்க சப்போர்ட் பண்ணாரா? நான் தான் அமெரிக்காவுக்கு, நான் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையிலான போரையை நிறுத்தினேன், இவர் மாறுதட்டினார். மோடி பார்லிமெண்ட்ல வச்சு பதில் சொல்லுகிறார். இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை உலகின் எந்த தலைவர் சொல்லியும் நாங்கள் நிறுத்தவில்லை. பாகிஸ்தான் எங்கள் காலில் விழுந்து கெஞ்சியது, அதனால் நிறுத்தினோம்னா. பிறவியிலேயே அந்த ஆள் வந்து ஒரு பிசாசு மாதிரிங்க, அஞ்சா நெஞ்சன். அவரை கண்டு அவன் நடுங்கிக்கிட்டு இருக்கான். இதுவரைக்கும் நெகட்டிவா ட்ரம்ப் மோடியை பத்தி பேசினதில்ல. மோடி இஸ் a tough man, இப்படித்தான் சொல்லுவார். அப்படிங்கிறப்போ இவர் வந்து அப்படியே பயந்துட்டாராம். இப்படி ஒரு பில்டப். இதை தாண்டி இன்னொரு காரணம் இருக்கு. இப்ப 5 மாநில தேர்தல் வரப்போகிறது. ஏன்னா இவங்க தேர்தலுக்கு தேர்தல் ஒரு இஷ்யூவை செயற்கையா உருவாக்குவாங்க. இப்ப 2019 வந்தப்போ ரஃபேல், பீகார் எலெக்ஷன் வந்தப்போ வாக்கு திருட்டு, இப்ப 5 மாநில தேர்தல் வரப்போகிறது. இப்ப நரவானே. இந்த 5 மாநில தேர்தல் முடிஞ்சாச்சுன்னா இந்த நரவானையை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. இப்ப பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுல, முடிஞ்சதுக்கு அப்புறம் வாக்கு திருட்டை பத்தி ராகுல் எப்பாவது பேசியிருக்காரா? ஒரு இஷ்யூ டெவலப் பண்ணா அந்த எலெக்ஷன் முடிஞ்சா ரைட், அவ்வளவுதான். எப்படின்னா இந்த இஷ்யூவை ஏதோ ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஏதோ அறிவிச்சுவே அவர்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. ரைட், அதை உடனே பார்த்துட்டு இப்படித்தான். இதுதான் இப்போ நம்முடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுதான் காரணம். ராகுலுடைய நோக்கம் இதுதான். ராகுலுக்கு இதையெல்லாம் பற்றி சொல்லுவதற்கு என்ன தார்மீகம் இருக்கிறது? ரொம்ப ஷார்ட்டா பேசிட்டு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். ராகுலுக்கு இது பற்றி பேசுவதற்கு என்ன தார்மீகம் இருக்கிறது? 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது, அந்த பெய்ஜிங் ஒலிம்பிக் ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் ராகுல் காந்தி, ஆனந்த் சர்மா, சோனியா காந்தி ஆகியோர் அத்தனை பேர் பெய்ஜிங் போயிட்டு அங்க சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதே ராகுல் காந்தி. ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் இடையிலான ஒப்பந்தம். சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இங்க இருக்க காங்கிரஸுக்கு இடையில ஒப்பந்தம். அந்த டயத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் தான் பிரதமர். இவங்க கட்சி தான் ஆட்சி செய்தது. நேர்மையாக இருந்திருந்தால் என்ன செய்திருக்கணும்? 2 அரசுகளுக்கு இடையிலான ஒப்பந்தமா இருந்திருக்கணும். இல்லாட்டி 2 நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தமா இருந்திருக்கும். 2 கட்சிகளுக்கு இடையிலான ஒப்பந்தமாக ஏன் வந்தது? அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்ல என்னதான் எழுதினாங்க? 2008க்கு அப்புறம் தான் மொத்த இந்தியாவும் சீனாவுடைய மார்க்கெட்டாக மாறியது. மொத்த இந்தியாவை சீனாவுக்கு திறந்து விட்டாங்க. வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி பற்றி தினந்தோறும் கெஸ்ட் லெக்சர் கொடுக்கக்கூடிய ராகுல் காந்தி அந்த அக்ரிமெண்ட்டை இன்னைக்கு வரைக்கும் பகிரங்கப்படுத்தல. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சிடபிள்யூசி மெம்பர்ஸுக்கு அந்த அக்ரிமெண்ட் என்னன்னு தெரியாது. காங்கிரஸ்ல இருக்க ஒரே ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த அக்ரிமெண்ட் என்னன்னு தெரியும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனா இவர்கள் உண்மையான தேசபக்தி கொண்டவர்களுக்கு பார்த்து தேசபக்தியை இவங்க கற்பிக்கிறார்களாம். இது என்னது? அதாவது பிசாசு வேதம் ஓதின மாதிரி. ரொம்ப அநியாயம் இல்லையே? யாரை பார்த்து யார் பேசுவது? 2017 டோக்லாம்ல 72 நாள் ஸ்டாண்ட் ஆஃப். எதிர்த்தாப்புல இந்திய வீரர்கள், இந்த பக்கம் சீன வீரர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். எப்பமானாலும் பெரிய ஒரு மோதல் வெடித்து விடும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ரொம்ப ஒரு அதிபயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு டோக்லாம்ல. அந்த டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் இருக்கிறப்போ என்ன நடக்குதுன்னா, எப்போது வேண்டுமானால் பிரச்சனை வெடிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த பிரச்சனையை தீவிரம் பற்றி ராகுல் காந்தி அறிந்து கொள்வதற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய சீன தூதரகத்துக்கு போய் என்ன விஷயம் என்று கேட்டார். இந்திய அரசிடம் அவர் கேட்கவில்லை. அவருடைய தேசபக்தி எப்படி என்று பாருங்கள்.
2022 மே 3 ராகுல் காந்தி காட்மாண்டுல இருக்கக்கூடிய ஒரு நைட் கிளப், அந்த நைட் கிளப்புக்கு பேரு லார்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு பேரு, மதுபானங்களின் கடவுள்னு வச்சுக்கலாம். அந்த நைட் கிளப்ல அவர் சீன தோழியோடு உல்லாசத்துடன் இருந்தார். அதுக்கான வீடியோவை நாங்களே எங்களுடைய கோலாகலாஸ் டிவியில போட்டிருக்கோம். நடனத்தை கண்டுகளித்துக் கொண்டிருந்தா இல்லை. எனக்கு என்ன வருத்தம்னா அது அவருடைய பர்சனல் மேட்டர், எங்க வேணாலும் போயிட்டு போறாரு, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் தனக்கு தோழியாக கூட ஒரு சீன பெண்ணை தான் ராகுல் காந்தி தேர்வு செய்தார். எவ்வளவு பெரிய தேசபக்தி! இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு சீனாவை காட்டி, நரவானே புத்தகத்தை மேற்கோள் காட்டி மோடியை பயமுறுத்த பார்க்கிறார்கள். இவையெல்லாம் எடுபடாதுன்னு ஒன்று தெரியும். ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவை திசை திருப்ப முயற்சி செய்கிற போது படிப்பாளிகளுக்கு பங்கு அதிகம் உண்டு. ஏன்னா இந்த புக்கை வச்சுட்டு சாதாரண மக்களுக்கு தெரியாது. அப்போ படித்தவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். உங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. உண்மையை தெரிவிப்பதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. பொய்களை மறுப்பதிலும் உங்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.